ஜூன் மாதம் ஒகேனக்கல் 2ஆம் கட்ட கூட்ட குடிநீர் திட்டத்தின் பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். நீரை குடிக்கிற காரணத்தால் மக்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது, நோய்கள் வருகிறது என்று கருதி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கிட்டத்தட்ட 1928 கோடி ரூபாய் செலவில அன்றைக்கு 180 MLD அளவுக்கு ஒரு புதிய திட்டத்தை துவங்கி வைத்து தண்ணீர் வழங்கினார்கள். திருப்பி இந்த முறை முதலமைச்சராக வந்தபோது இங்கு பார்த்தபோது பல மக்கள் பல ஊர்களிலே எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை, அது உப்பு தனியாக இருக்கிறது என்று சொன்னவுடன் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்தை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அறிவித்தார். 7928 கோடி. இதுல மொத்தம் எவ்வளவு மக்கள் பயன்படுகிறார்கள் சொன்னால் கடந்த காலத்துல 24 லட்சம் மக்கள், இந்த இதுல எடுத்த உடனே 35 லட்சம் மக்கள். இது எது வரைக்கும் என்றால் 50 லட்சம் மக்கள் வரை கொடுக்கிற திட்டமாக 7928 கோடியை நம்முடைய முதலமைச்சர்கள் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டத்துக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். எல்லா வேலையும் முடிந்திருக்கிறது. விரைவில் இந்த பணி தொடங்க வேண்டும். ஆனால் ஜைகா நிறுவனம் அதுக்கு கடன் தர வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற ஜைகா நிறுவனம், எங்களுக்கு ஜப்பான்ல இருக்கிற ஜைகா நிறுவனம் கடன் தர வேண்டும். அவர்களுடைய ஆய்வெல்லாம் முடிந்து விட்டது. அவர்கள் ஜூனிலே தான் அந்த பணத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே வருகிற 6 மாத காலத்திற்குள்ள அந்த பணி தொடங்கப்படும். தொடங்கி 1 வருட காலத்திற்குள்ளாக தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அருகில் இருக்கிற நமது வேலூர் மாவட்ட எல்லையோர பகுதியில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டங்கள் அனைத்துக்குமே எல்லா மக்களும் பயன்படுகிற வகையிலே அந்த கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட இருக்கிறது.